எல்லோருக்கும் வணக்கம். மானசீக குருவாகிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஆண் பெண் இருவருக்கும் இந்த மூல நட்சத்திரம் இருந்தால் அதனுடைய பெண் பிள்ளைகள் பயங்கரமான கஷ்டத்தை படுகிறார்கள். அதேபோல் இப்பொழுது பெரும் புரளியாக கிளம்பி வருகிறது. ஆண் பிள்ளைக்கும் மூல நட்சத்திரம் இருந்தால் மாமனாருக்கு ஆகாது. பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது, மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது. அந்த மாமனாருக்கு ஆகாது என்பதை முழுவதும் யாரும் எந்த ஒரு இதிலையும், ஒரு நூல்களிலையும், ஒரு புத்தகத்திலையும் விளக்கி சொல்லவில்லை. மாமனாருக்கு ஆகாது என்று இப்போ தற்போது ஒரு 50 ஆண்டு காலத்துமாக இதை பஞ்சாங்கத்தில் அதிகமாக பரவி வந்து இது மக்களிடையே பெரிய புரளியாக கிளம்பி அந்த பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அவர்கள் திருமணம் செய்து கொண்டு சென்றால் மாமனாருக்கு ஆகாது. மாமனாருக்கு ஆகாது என்றால் உடனே மாமனார் இறந்து விடுவார் என்ற அடிப்படையில் ஜோதிடர்கள் அனைவருமே இந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பதை பார்த்து, ஒரு சில ஜோதிடர்கள் பார்த்து அந்த பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கேலிக்குறியாக்கி வருகின்றனர். இது மிகவும் மன வருத்தத்துக்குரிய விஷயமாகும். அதாவது அந்த பெண் பிள்ளை ஒரு இடத்தில் பிறக்கிறது, அது மற்றொரு இடத்தில் திருமணம் செய்து கொண்டு மற்றொரு இடத்திற்கு, ஒரு வீட்டிற்கு செல்கிறது. அந்த பெண் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனார் ஆகாது, இறந்து விடுவார் என்ற ஒரு இதை சொல்லி அதனுடைய வாழ்க்கை கேலிக்குறியாக்கியே வருகிறது. யாராவது ஒருவர் இல்லை என்றால், அதுவும் மாமனாருக்கு ஆகாது என்று சொல்லி திரும்ப அதில் மாமனாரோ மாமியாரோ யாராவது ஒருவர் இல்லை என்றால் அந்த வீட்டில் அந்த பெண்ணை கட்டித்தரலாம் என்று இது ஒரு புரளி. இதுபோல ஒருவர் இல்லாமல் இருந்தால்தான், அதாவது மாமனார் இல்லாமல் இருந்தால்தான் அந்த வீட்டில் அந்த பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொண்டு போகலாம். அப்படி இருவரும் இருக்கின்ற வீட்டில் அந்த பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்வதற்கு கஷ்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இது ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் என்றாலும் அதை அந்த வாடிக்கையாளர்கள் அந்த ஜாதகத்தை, மூல நட்சத்திரம் உள்ள ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் உடனே இது மாமனாருக்கு ஆகாது என்று அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். இதுபோல், அதாவது